கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில மனுஷனுடைய முடிவை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் மனுஷனுடைய முடிவை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் காண்கிற எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள், நீங்கள் காண்கிற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். நீங்கள் காண்கிற எல்லாம் இல்லாதிருந்தது, உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்படாத ஒன்று இந்த உலகத்திலே உண்டென்றால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவாதி தேவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். துவக்கமே இல்லாதவர், முடிவே இல்லாத ஒருவர் இந்த உலகத்திலே உண்டென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வாதி தெய்வம். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வானத்திற்கு ஒரு முடிவுண்டு. அது எப்படி முடியும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு ஒரு முடிவுண்டு, நட்சத்திரங்களுக்கு ஒரு முடிவுண்டு. இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. துவக்க நாள் இருந்தது போல முடிவு நாளும் இருக்கும். நான் காட்டிலே வாழ்கிற சிங்கத்தை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகளாய் நீங்கள் உங்களுக்கும் அது சேர்த்து சொல்லுகிறேன். அது அருமையான தன்னுடைய வாலிப நாட்களில காட்டிலே கம்பீரமாய் நடக்கும், காட்டிலே கம்பீரமான சத்தமிடும். அதற்கு முன்னே ஒருவனும் நிற்க முடியாது. ஏனென்றால் அது காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவை நீங்கள் பார்த்தால் அது அருமையான கடைசி காலங்களில ஒரு சின்ன ஆட்டை கூட அது பிடிக்க முடியாத நிலைமைக்கு வரும். பசியினாலே தோண்டு கைகால்கள் இழுத்து அப்படியே கொஞ்ச நாள் பசியிலே மரித்து போய்விடும். அதன் முடிவை பாருங்கள், அது வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு கம்பீரமாய் இருந்த வாழ்க்கை, அதனுடைய முடிவை பாருங்கள். நீங்கள் பறக்கிற காகங்களை பார்க்கிறீர்கள். உங்க வீட்டை சுற்றிலும் காகம், அது எப்படி மரிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படி அது எங்கே செத்து கிடக்கிறது என்று நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? அது இறை தேட முடியாத நாட்களில மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு மரத்தின் கிளையிலே போய் உட்கார்ந்து அப்படியே பசியினால கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சரீரத்தினுடைய வல்லமை இழந்து மரித்துவிடும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்துல 2 முடிவை பார்க்கலாம். ஒன்று மகிமையான முடிவு, இன்னொன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளவு மேன்மை இல்லாத முடிவு. ஒரு மனிதன் தன் வாழ்நாட்களை சிந்தித்து அவன் முடிவையும் சிந்தித்துக் கொள்ளாமல் போனால் அவனை போல பரிதவிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை. நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான இயேசு
என்னும் ஒருவரை தெரிந்திருக்கிறீர்கள். அருமையான இந்த மகா பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். சபை என்னும் சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாக்கியம் உலகத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் வெளியே வாழ்கிறார்கள். நான் அவர்களை பற்றி பேசவில்லை, உங்களை பற்றி பேசுகிறேன். அருமையான உங்கள் முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஓட்டத்தின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். உங்கள் ஓட்டத்தின் முடிவு ஜெயமாயிருக்க வேண்டும். உங்கள் ஓட்டத்தின் முடிவு அருமையான பிரகாசமாயிருக்க வேண்டும். உங்கள் ஓட்டத்தின் முடிவு அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்ந்த காலம் எங்கு? அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காலம் எங்கு? அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சஞ்சரிக்கிறவனாயிருந்தான், காணப்படாமல் போனான். நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதனாயிருந்தான். மோசே குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவனை போல ஒருவன் எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை. அருமையான யோவான் சாமகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அருமையான தாயின் கர்ப்பத்திலே பிறந்த இவனை போல ஒரு மனுஷன் இல்லை என்று அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக உங்கள் முடிவை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் முடிவை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். போன வாரத்தில் மனுஷனுடைய முடிவை சிதைக்கிற அருமையான அவன் விசுவாசத்தை சிதைக்கிற, அவன் நம்பிக்கையை சிதைக்கிற, அவனுடைய பரிசுத்த ஜீவியத்தை சிதைக்கிற, ஜீவ பாதையை விட்டு திருப்பி விடுகிற 5 காரியங்கள் வேதத்தில் இருந்தது. நான் 4 காரியங்களை கால வேளையில உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற, விசுவாசத்திலே இருக்கிற போராட்டங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆனால் இந்த கால வேளையில ஒரு முடிவை, அருமையான உங்கள் முடிவு உங்கள் கண்களுக்கு முன்னே இருக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஜீவிச்சோம், ஏதோ செத்து போனோம், எடுத்து அடக்கம் பண்ணாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் முடிவு பிரகாசமா இருக்க வேண்டும். உங்கள் முடிவு மகிமையா இருக்க வேண்டும். உங்கள் முடிவு ஜெயமா இருக்க வேண்டும். உங்கள் முடிவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உங்கள் முடிவு பேசப்படத்தக்கதா இருக்க வேண்டும். உங்கள் முடிவு எழுதப்படத்தக்கதா இருக்க வேண்டும். பாஸ்டர் இறந்தவன பாஸ்டர் பத்தி ஒரு புக் எழுதுறார் ஒருத்தர். அவர் சாதாரண மனுஷன் அல்ல, தி கிரேட் மேன் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அருமையான அவர் மரித்து போனார். அந்த சபை அவரை குறித்து புத்தகம் எழுதி ஆண்டு விழாவிலே வெளியிடுகிறார்கள். புத்தகம் ஒன்றும் உங்களை பற்றி எழுதாவிட்டாலும் அருமையான உங்களை பற்றி பேசப்படவாது வேண்டும். நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அருமையான நீங்கள் பழைய மனுஷன் எல்லாம் இறந்து செத்து அருமையான ஒரு புதிய மனுஷனாய் உங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கலாம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லாம் மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபின் புஸ்தகம். நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், மனுஷனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறால், அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவருடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை, அவன் கடந்து போக முடியாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவனுக்கு ஏற்படுத்துகிறேன். நான் எத்தனை நாள் இந்த பூமியிலே இருக்க வேண்டும், எத்தனை நாள் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும், எத்தனை நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதின் தொகை தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. 6 மாதத்தை கடந்து வந்தோம்.
ஒன்று மாத்திரம் நமக்கு புரிகிறது, நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய முயற்சியினாலேயோ அருமையான நம்முடைய பணம் நம்மிடத்தில் இருக்கிறதுனாலேயோ நாம் பூமியிலே வாழவில்லை. அவருடைய மகா பெரிய கிருபை இந்த பூமியிலே நம்மை நடத்தி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே கேபி யோகன்னாவுடைய செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய ஒரு செய்தி என்னை ரொம்ப தொட்டது. எத்தனையோ நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபத்திற்கு உலகத்திலே எந்த மனிதனுக்கும் பதில் வராது. ஏனென்றால் என் முடிவு நாள் என்றைக்கு நடக்கும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் அதற்கு உலகத்திலே எந்த பரிசுத்தவான்களுக்கும் எந்த தேவ மனுஷனுக்கும் இந்த நாளை ஆண்டவர் சொல்லுவதே இல்லை. ஏனென்றால் அவர் அந்த தொகை தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அநேகருடைய முடிவு அருமையான தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை உடைய முடிவு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போனோம், வியாதி சுகமாச்சு, மருந்து சாப்பிட்டோம், நல்லாயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லாக்குனாரு, அதனால இருக்கிறோம். ஏன்னா இந்த வியாதியில ஆஸ்பத்திரிக்கு போனா நிறைய பேர் மரிச்சிருக்கிறாங்க. மருத்துவருடைய உதவியினாலே அருமையான வாழ முடியும் என்று நினைக்காதீர்கள். அப்படி என்றால் ஜெயலலிதா இன்றைக்கு உயிரோடு கூட இருந்திருப்பார், எம்ஜிஆர் சுகமாயிருப்பார், அமெரிக்கா தேசத்திலே போய் அருமையான உயர்தர சிகிச்சை எல்லாம் பெற்றிருக்கிறார். கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறார்கள். தனி பிளைட்ல போயிட்டு தனி பிளைட்ல வர்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கும் பணத்துக்கும் அருமையான அளவே இல்லை. எத்தனை கோடி வேணுமானாலும் மருத்துவர்களுக்கு செலவு பண்ணுகிற அளவுக்கு அவர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் பண்றதுக்கு 10 மருத்துவர் வருகிறார்கள், 20 பேர் வருகிறார்கள். காரணம், அவ்வளவு பணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தின் பலன் இருக்கிறது, அருமையான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய தொகை தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதை சிந்திக்க மறந்து விடாது. அதை நீ ஜெயமாய் முடிக்க மறந்து விடாது. உன் ஓட்டம் உன் கரத்திலே இருக்கிறது. அநேக விசுவாசிகளுடைய ஓட்டம் ஜெயமா இல்லை. அநேகருடைய ஊழியக்காரனுடைய ஓட்டம் ஜெயமா இல்லை. அநேக சபைகள் அருமையான அவர்களுடைய ஓட்டம் ஜெயமா இல்லை. ஆகவே இந்த காலவேளையிலே பரிசுத்தாவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். 3.5 வருஷம் இயேசுவோடு கூட நடந்தவன், சாப்பிட்டவன், அற்புதங்களை கண்டவன், அடையாளங்களை கண்டவன், பலத்த கூட்டங்களை எல்லாம் பார்த்தவன். அருமையான இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த கூட்டம் உலகத்திலே யாருக்கும் வந்ததில்லை. அப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் பார்த்தவன். ஆனால் தூக்கு மரத்திலே தொங்குகிறோம். முடிவை பாருங்கள். சவுலை கழுதே மேய்க்க போனவனை ஆண்டவர் எடுத்து அவனை ராஜாவாய் மாற்றினார். அவன் முடிவை பாருங்கள். அவனும் அவன் பிள்ளையும் யுத்த களத்திலே செத்து போகிறார்கள். தன்னுடைய அருமையான சேவகனிடத்திலே சொல்லுகிறான், என் உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரே வெட்டாக வெட்டி என்னை கொண்டுவிடு என்று சொல்லி அவனுடைய முடிவை பாருங்கள். பிலேயாமினுடைய முடிவை நீங்கள் வேதத்திலே பார்த்தால் அவன் ஜெபம் பண்ணா. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, வாசிக்கலாம், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிப்பது போல, பரிசுத்தவான் மரிப்பது போல என் மரணம் இருக்க வேண்டும் என்று அவன் செபித்தான். அப்படி நடந்ததா? எண்ணாகமம் 31:8. யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்களே கொண்டு போட்டது மன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். பெரிய தீர்க்கதரிசிதான், ஆனால் முடிவு மகிமையா இல்லை. அவன் முடிவு மேன்மையா இல்லை. அவன் முடிவு ஜெயமா இல்லை. அவன் ஓட்டம் வெற்றியா இல்லை. ஆமென். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே,
பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி பூமியிலே நீ ஓடுகிறாய். நீ பூமியிலே பெற்றுக்கொண்டது எல்லாம் மாயை, எல்லாம் மறைந்து போகும். உன் ஓட்டம் பூமியிலே நீ பெற்றுக்கொண்டதெல்லாம் பூமியை விட்டு போகும்போது எல்லாம் உன்னை விட்டு போய்விடும். எல்லாம் போயிடும். இப்ப நீ காதுல போட்டிருக்குதோ கழுத்துல போட்டிருக்குதோ எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க, பேசலாம். எதுவும் அவன் கூட விட மாட்டான், எதுவுமே விட மாட்டாங்க. ஏன்னா நான் நிறைய மரணத்திலே நின்று அடக்கம் பண்ணி இருக்கிறேன், நிறைய மரணத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய மரணத்தை அருமையான சந்தித்த மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவங்க போட்ட ஆட்டம் எல்லாம் பயங்கரமான ஆட்டம் போட்ட ஆட்கள் எல்லாம் அப்படி சாய்ந்து கீழே கிடக்கிறதை பார்த்திருக்கிறேன். அருமையான கோலியாத் எவ்வளவு பெரிய மனுஷையா, அவன் ஆண்டவர் யுத்த களத்திலே வந்து அவன் சத்தமிட்டு, அருமையான சத்தமிட்டால் முழு இஸ்ரவேல் சேனையும் நடுங்கும் ஐயா. அவன் பட்டயம், அவனுடைய அருமையான மார்பிலே இருக்கிற மார்பதக்கங்கள், அவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய பாதரட்சைகள், அவனுடைய தலையிலே வைத்திருக்கிறதான எல்லாவற்றையும் அவன் பார்த்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலே அவனை பார்த்து நடுங்கினான். அவன் சொல்லுகிறான், யுத்த களத்திலே ஒருவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவனை என்னிடத்திலே வரவிடுங்கள், அவனோடு கூட நான் யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் எனக்கு வேலைக்காரர்களும் ஆகியிருப்பீர்கள். நான் ஜெயித்தால், நான் தோற்று போனால் முழு பெலிஸ்திய சேனையும் வறுமையான குடும்பங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வேலைக்காரர்களாக இருப்போம் என்று மிகுந்த சத்தமிட்டு கம்பீரமாய் அவன் சத்தமிட்டு சொன்னான். பொறுமையின் சத்தம், ஆங்காரத்தின் சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை கொல்ல வைத்திருந்த கருவி தெரியுமா? ஒரு சின்ன கூழாங்கல். ஆமென். ஆண்டவர் வைத்திருந்த அவன் முடிவை ஆண்டவர் நிர்ணயிக்கும்படியாய், அவன் தொகை, அவன் வாழ்ந்த நாட்களின் தொகையை முடிக்கும்படியாய் ஆண்டவர் வைத்திருந்ததான ஒரு சின்ன கூழாங்கல். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். விசுவாசியே, உன் வாட்டம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உன் ஊழியம் எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கையின் ஒழுங்கு என்ன? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எப்படி இருக்கிறது? நீங்க சும்மா தாறுமாறான வாழ்க்கை கிடையாது. ஸ்பிரிச்சுவல் இயேசுநாதர் ரொம்ப ஒழுங்கானவர். ஒழுங்கான மனுஷனோடு கூட தான் அவர் வாசம் பண்ணுவார். அப்படின்னா அவங்க பேசுற அந்நிய பாஷை அது எனக்கு தெரியல, அவங்க குதிக்கிற ஆவி அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஸ்கூலுக்கு இருக்கிற டிசிப்ளின் இருக்கு, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, உன் வாழ்க்கைக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, எல்லாத்துக்கும் டிசிப்ளின் இருக்கு. நீங்க ஜீசஸ் கால்ஸ்லாம் ஒரு half an hour போய் நீங்க பிரஸ் பண்ணா பிரஸ் ஒர்க் ஆகாது, ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் அந்த கையை வைக்கல, அன்னைக்கு லாஸ்டாப்பே இல்லைன்னா ஏதாவது லீவ் போட்டு போட்டுதான். அவங்க சொல்றாங்க இங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது? உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது? எப்படி ஓடுகிறாய்? தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆவியானவர் பாரத்தோடு கூட உன்னோடு கூட பேசுகிறார். எதற்காய் பேசுகிறார் என்றால், உன் முடிவு மகிமையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, உன் முடிவு ஜெயமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, உன் முடிவிலே தேவ தூதர்கள் வர வேண்டும், உன் முடிவிலே பரலோகம் இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே தன்னுடைய மகிமையான கரத்திலே மோசே எடுத்து அடக்கம் பண்ணும்படியாய் வந்தார். பரலோகத்தில் இருந்து வந்தார். அவனுடைய சரீரத்தை அவன் மனைவி கையிலேயோ பிள்ளை கையிலேயோ கொடுக்கவில்லை. வேதம் எழுதியிருக்கிறது, அருமையான அவனை அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி ரதத்திலே எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அவனுடைய முடிவை பாருங்கள். ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்ட அவன் முடிவை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை வருஷ விசுவாசி என்பது முக்கியம் அல்ல. உன் ஓட்டம் முடிய போகிறது. உன் ஓட்டத்தின் முடிவு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் தொகை, தேவன் வைத்திருக்கிற தொகையின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே
என் ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும். ஆண்டவரே, என் ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும். என் வாழ்க்கையிலே இருக்கிற குறைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், நான் செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த காலவேளையிலே என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், என் நம்பிக்கையை பலப்படுத்தும், என் பரிசுத்தத்தை பலப்படுத்தும், என் ஓட்டத்தை பலப்படுத்தும் என்று பாரத்தோடு கூட இந்த காலவேளையிலே ஒப்புக் கொடுத்தால் உண்மையிலே தேவனுடைய அபிஷேகம் வித்தியாசமா இறங்குகிறது. இந்த காலவேளையிலே நீ உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Glory, glory, glory. ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை நாம் பார்த்தோம். அதே ஓட்டத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினான். தன்னுடைய வாலிப ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவன் நிருபங்களை எழுதும்போது இப்படி எழுதுகிறான்: வாலிபனாகிய தீமோத்தேயுவே, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நல்ல போராட்டம் என்று. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னதமான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணபடி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும். அவன் மாத்திரம் போராடவில்லை, மற்றவர்களை வறுமையான ஊழியக்காரனை போராட அவன் தள்ளுகிறான். நீ நல்ல போராட்டத்தை போராடுயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் குட். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல பேடா? குட்டா பேடா? இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுதைந்து போயிருக்கிறதா? பலவீனமா இருக்கிறதா? ஏதோ ஒரு மனுஷன் மேல் சார்ந்து நிற்கிறாயா? ஏதோ ஒரு ஊழியத்தின் மேல் சார்ந்து இருக்கிறாயா? ஒரு சபையின் மேல் சார்ந்து இருக்கிறாயா? முற்றிலும் நீ ஆண்டவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். அருமையான பாரமான யாவற்றையும் தள்ளி நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். The powerful, அருமையான பவர்ஃபுல் ஆள் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பவர்ஃபுல் பரிசுத்த ஆவியானவர் அவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். 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 அங்க ஒருவர் இருக்கிறார், இங்க ஒருவர் இருக்கிறார், அப்படிதான் கடைசி நாட்களில் சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் இருக்க கூடாது. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். யாரையும் பார்க்க போகாதீங்க. டிஜிஎஸ் தினகர் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தார். எனக்கு போன் வந்துச்சு. திண்டிவனத்தில் செல்வராஜ் வாங்க பிரதர் பார்க்க வாங்க. எனக்கு தெரியும் அவர் செக் கொடுப்பாருன்னு தெரியும். நான் செக் வாங்கிட்டேன், நீ வான்னு சொல்லி எனக்கு போன் வருது. டிஜிஎஸ் தினகர், நான் ஸ்டெல்லா தினகர் இங்க உட்கார்ந்துட்டு அங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் பண்ணாங்க. பாஸ்ட் வர சொல்லுங்க, பார்த்துட்டு போறேன், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் நீ பார்க்க வேண்டிய இடம், நீ பார்க்க வேண்டிய மனிதர், நீ சந்திக்க வேண்டிய இடம் அருமையான இயேசு கிறிஸ்துவின் பாதம். ஆமென். ஹல்லேலூயா. வேற யாரும் மனுஷங்களாம் அவங்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்திருக்கார். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நீங்க அவங்கள பார்க்க போக கூடாது. அப்படி நீங்க போனீங்கன்னா உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படும், உங்கள் விசுவாசம் பலனடையும். அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தால் அது வேற. அதுக்குன்னே ஸ்பெஷலா போகவே கூடாது, எங்கேயும் போக கூடாது. இயேசு ஜீவிக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். எங்கேயா ஜீவிக்கிறார்? உனக்குள்ளே. ஆமென். போன வாரத்துல விசுவாசத்தை எப்படி காத்துக் கொள்வது, விசுவாசத்துக்கு விரோதமாய் என்னெல்லாம் எழும்புகிறது என்பதை நாம் தியானித்தோம். இந்த வாரத்துல விசுவாசத்துக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு போராட்ட களம். அதுல நீ போர் செய்ய வேண்டும்.
அதுல நீ போராட வேண்டும், அதுல நீ ஜெயம் பெற வேண்டும். ஒருவேளை அருமையான போராட்டத்தில் நீ தோற்றிருக்கலாம், கவலைப்படாதே. போராட்டத்தில் நீ விழுந்திருக்கலாம், எழும்பு. அருமையான போராட்டத்திலே, அருமையான போராட முடியாத என்ற இடத்துல நீ நிற்கலாம். கர்த்தர் இந்த காலவேளை ஆராதனையில உன்னை அவர் பலப்படுத்துவாராக. உன்னை அருமையான ஜெயத்தை, நீ ஜெயத்துக்காய் போராடுகிற ஒரு போர் வீரமாக. பழைய ஏற்பாட்டுல அருமையான யோனத்தானை நினைத்து தாவீது அழும்போது என்ன அழுகிறான், அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியுமா? யுத்த களத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், வாசிக்கலாம். அவன் அழுறான், சவுலையும் சவுலுக்காக. மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும், உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமல் இருப்பதாக, காணிக்கைக்கேற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது, சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. கொலை உண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிலத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கியது. பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். விசுவாச ஜீவியத்திலே போராட்டம் வரும். எப்படி வரும் என்று எனக்கு தெரியாது, ஆனா போராட்டம் வரும். சும்மா இருந்தா கூட வரும் போராட்டம். நான் யாரு கூடயும் பேச மாட்டேன்னு சொன்னா உன்னை தட்டி சண்டைக்கு வருவாங்க. பேச மாட்டேன்னு சொல்றது ஒரு பிரச்சனையா கொண்டு வருவாங்க. பேசினா பேசுறத ஒரு பிரச்சனையா கொண்டு வருவாங்க. இது என்னடா கொடுமையா இருக்குது. பிரச்சனை எப்படி எப்படிலாம் வரும்னா, இப்ப உங்களுக்கு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படிலாம் பிரச்சனை வரும். நான் டிராவல் அவ்வளவு சுலபமான டிராவல் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் அவ்வளவு சுலபமானதல்ல. போராட வேண்டிய ஒரு போர்க்களம். அதுல நீ போராட வேண்டும். யார் உனக்கு விரோதமாய் போராட நிற்கிறார்கள் என்பதை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஐயா, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், அருமையான எரிச்சலின் ஆவிகள், பொறாமைகளின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல பொல்லாத ஆவிகள் உன்னோடு கூட வந்து போராடும். அந்த போராட்டத்தில் சாதாரண விசுவாசியெல்லாம் ஒன்னும் ஜெயிக்க முடியாது. சாதாரண ஊழியக்காரெல்லாம் ஒன்னும் ஜெயிக்க முடியாது. பிசாசு வந்து சொல்லுது உன்னை கொண்டு போடுவேங்குது. யோசிச்சு பாருங்க. பிசாசு வந்து சொல்லுது உன்னை நான் கொல்லுவேங்குதையா, உன்னை நான் அழிச்சிருவேங்குது, உன் குடும்பத்தை அழிச்சிருவேங்குது, உன் ஊழியத்தை அழிச்சிருவேங்குது. நான் கடந்த நாட்கள சபைக்காய் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச சபை. கஷ்டம்னா இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் கிடையாது, தனியா தான் நின்று போராடின சபை. ஆகவே சபையில சில காரியங்களை கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையில இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தரிசனம்னா, உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உருவின பட்டயத்தோடு என் வேலைக்காரன் நிற்கிறான், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. மனுஷனுடைய வல்லமைகள், மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய எரிச்சல்கள் சபையை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. வளர்ந்து ஒருவர் ஊழியத்துக்கு போனா அந்த பாஸ்ட் என்ன பண்ணுனா, துண்டு கழுத்துல போட்டு ஒரு ஜபம் பண்ணி, வட இந்தியாவுக்கு போறீங்களா பிரதர், போங்க பிரதர் அனுப்பிச்சு விட்டேன். போறேன்னு சொன்னா அவங்கள வைக்கவே வைக்காது. ஒரு பிரதர் வந்தாரு, பீகாருக்கு போறேன்னாரு. அவர் நினைச்சார் நான் போக வேண்டாம்னு சொல்லுவான்னு நினைச்சார். பிரதர் நீங்க பீகார் கண்டிப்பா போகணும், அங்க ஜனங்க அழியுறாங்க, அங்க போய் ஊழியம் செய்யுங்க போங்க. நீங்க ஒரு நாள் அவங்களை தடை பண்ணாது.
போறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போக பார்க்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொல்லாத ஆவிகள் பலவீனமான ஆட்களை அது ஆட்கொள்ளும். அவன் முதலாவது பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து கிரிச்சுன்னா பாஸ்டர் குறை சொல்லுவான், இரண்டாவது சபையை குறை சொல்லுவான், மூணாவது ஊழியத்தை குறை சொல்லுவான். நீ நல்லா புரிஞ்சுன்னு அவனுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி. சோத்திரம், பாட்டு, கீட்டு, ஜெபம் எல்லாம் இந்த 43 வருஷமா மினிஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க அவங்க பாட்டு, ஜெபம், பக்தி, கிக்தி, ஊழியம், கீழியம், அங்க போனது இங்க போனது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஒண்ணும் சரி வராது. உண்மையான ஒரு மனுஷன், தேவ மனுஷன், அவன் வாயிலிருந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் போராடுவார், கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இந்த வார்த்தை தான் வரணும். சில சமயத்துல வேதனையில, அருமையான பாடுகளில சில வார்த்தைகளை நம்ம சொல்றோம். அது வேதனையில சொல்ற வார்த்தை, துக்கத்துல சொல்ற வார்த்தை. ஆனா ஒண்ணு நீங்க பண்ணுங்க, ஒண்ணு யோசிங்க, பொல்லாத ஆவி கிரியேச்சு. நீங்க நல்ல ஜெர்மனி ஆபீஸ்க்குள்ள போங்க, அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகள் கிரியேச்சு. ஜீவானந்தம் ஒரு டைம்ல ஆஸ்பத்திரியில ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கிறார். அந்த அம்மா ஊசி போட கையை பிடிச்சதுதான் உண்டு, அது ஆட ஆரம்பிச்சிட்டு. அதுவும் ஆடி யூனிஃபார்ம்ல ஆடினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா பெரிய கூட்டமாயி போச்சு. அங்க 1-2 பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவர் பிசாசு துரத்துற அந்த ஒரு கிருபை அவர்கிட்ட அதிகமா இருக்கு. நான் பார்த்திருக்கேன். நாங்க வாடிப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், மதுரை பக்கத்துல இருக்கு. கூட்டம் முடிஞ்சிட்டு போகும்போது நாங்க மட்டும்தான் நடந்து போனோம், ஒருத்தர் கூட நடக்கல. பாஸ்டர் விழுந்து கிடக்கிறார் கீழே, எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. நான் பாஸ்டர் எழுப்ப வேண்டாம், அவர் திரும்பி எல்லாம் விசுவாசி எல்லாம் சேர்ந்து எழும்பிட்டோம், நம்ம போயிட்டோம். எனக்கு அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒத்த கடையில ஒரு கூட்டம் நடத்தணும், மந்திரவாதிங்க வந்துட்டாங்க. எத்தனை மணி கூட்டம் முடிஞ்சு 10 மணிக்கு எல்லாம் கார்ல ஏறி உட்கார்ந்து போலான்னா காரை எல்லாம் மறிக்க வரான். நாங்க தகராறு தான் பண்ண வராங்கன்னு நினைச்சா அவன் சொல்றான், பேய நாங்க மந்திரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பேய விரட்டுறோம், நீங்க சும்மா நல்ல பேண்ட் ஷர்ட்டை கிட்ட எல்லாம் போட்டு ஆளு ஜம்முன்னு இருக்கீங்க, ஏசுன்னு சொல்றீங்க, போகுது எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லித்தாங்க, அப்பந்தான் அவங்கள விடுவோம். அப்போ பிரதர் சொன்னாரு, 10 மணிக்கு மேல மைக் செட்டு வேலை செய்தா போலீஸ்காரங்க பிரச்சனை வராது. இது எங்க ஊரியா, ராத்திரி விடிய மைக் செட் போடலாயா, நாங்க பாத்துக்கிட்டேன், போலீஸ்காரங்களா நாங்க பார்த்தோம், நீங்க பேசுங்க. 10 மணிக்கு மேல ஒரு கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்தி ஏசு நாமத்துல பேய் ஓடுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்க நீ ஏசுன்னு சொன்னா பேய் ஓடுன்னு சொல்லி இதான் மந்திரம்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கி வந்தோம். வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகள் குடும்பங்களிலே கிரியேட் செய்கிறார், மனிதனுக்குள்ளே கிரியேட் செய்கிற அறிவு பெருத்த காலம். கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாயா? அறிவு பெருத்த காலம். மரணத்துக்கு பின்னே என்ன நடக்கும் என்று நீ கேள்வி கேட்டிருக்கிறாயா? மரணத்துக்கு பின்னே உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நீ கேள்வி கேட்டிருக்கிறாயா? மரணத்துக்கு பின்னே நீ எங்கே போவா என்று நீ கேள்வி கேட்டிருக்கிறாயா? ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள். எபேசியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எப்பொழுது விலகி போனான் என்றால் போராடி பார்த்தான், ஜெயிக்க முடியவில்லை. நீங்கள் அதே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சோதனை, விசுவாச ஜீவியத்திலே சத்துரு சோதனைகளை கொண்டு வருவான். நீங்கள் எந்த பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ அந்த பலவீனத்திலே அருமையான சத்துரு லகுவாக உபயோகப்படுத்துவான். நீங்க உங்க இடத்துல என்ன, நீங்க இயேசுவை அறிவதற்கு முன்பதாக அதிகமா நீங்கள் எதிலே செயல்பட்டீர்களோ அந்த காரியங்கள் பணம் கொடுத்து நீங்கள் செய்தீர்கள், இப்பொழுது இலவசமாய் கிடைக்கும். சோதனையில சத்துரு உங்களை விழும்படியாய், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அதிகமாய் மனிதனை சஞ்சரிக்கிற அந்த இடத்தை விட்டு அதிகமாய்
தேவனோடு கூட பேசுகிற இடத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் அங்க ஊழியம் இங்க ஊழியம் அதெல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம். ஒருத்தர் ரொம்ப ஊழியம் 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 அங்க ஐயோ அங்க ஆத்துமா அழியுது, இங்க ஆத்துமா அழியுது, அங்க அழியுது, இங்க அழியுது, அங்க போறது இங்க போறது, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். ஆண்டவரே நான் அங்க போனேன், ஆண்டவரே இங்க போனப்பா, அங்க தண்ணியை குடிச்சேன், இங்க தண்ணி. ஆண்டவர் கேட்டாரா உன்னை யார் போக சொன்னதுன்னு கேட்டார். நீ மாம்சத்துல போயிருக்கிற, நான் உன்னை போவே சொல்லலையே, நான் உன்னை அனுப்பலையா. என்னப்பா சார் இப்படி சொல்லுங்க, ஊழியத்துக்கு கூட அனுப்ப மாட்டாரா? சில சமயம் ஊழியத்துல உன்னை அனுப்ப மாட்டார். அங்கே அவர்கள் ஊழியம் செய்ய போகாதபடி என்ன பண்ணார்? கர்த்தர் ஆவியானவர் தடை பண்ணார். நீ இன்னும் பலனடைய வேண்டிய பகுதி இருக்கிறது, இன்னும் நீ சுடனடைய வேண்டிய பகுதி. பிசாச துரத்த போய் கடைசி அவன் மெண்டலாய் உட்கார்ந்து இருக்கிறான். உன்னை யார் பிசாச துரத்த போச்சு? ஏதோ ஒண்ணு பெரிய சாதிக்கிறது மாதிரி போகுது. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத இடத்துல மறைந்திருந்தால் சத்துருனை மேற்கொள்ள மாட்டான். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சபை ஆராதனைக்கு வராம அங்க இங்கேயும் போயிட்டு பிசாசு வீட்டுக்குள்ள ஜம்முன்னு வருவான், ஜம்முன்னு வருவான். கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நாள், பரிசுத்தமான நாள். இதுல நீ கர்த்தரை தேடாமல் போனால், ஆண்டவரை ஆராதிக்க போகாமல் போனால், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அருமையான அந்த பிளைட் டைம் சொல்லிட்டு இருப்பான். நீ அந்த ஏர்போர்ட்ல நிக்கும் போது அந்த டைம் சொல்லிட்டே இருப்பான். அந்த கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அருமையான எல்லா கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பறக்கிற நேரத்துல நீ ஓடினாலும் அது நிக்காது. ஆமென். நீ ஆண்டவரை தேடுகிற நாட்களில, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாட்களில, அருமையான ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிரு. உன்னை உயர்த்துகிற நாள் வரும், அப்பொழுது நீ உயர வேண்டாம், கர்த்தரே உன்னை உயர்த்தி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எழும்பி எழும்பி நின்னா ஒண்ணும் நடக்காதையா, எழும்பாத. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு, முழங்கால நின்னு ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று, அந்த நல்ல போராட்டம் என்ன போராட்டம் என்றால், வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு போராடினான். அதுதான் நல்ல போராட்டம். ஆமென். அந்த போராட்டத்துக்கு தான் நல்ல போராட்டம். பிசாசுகளோடு கூட படுத்திருந்து, பிசாசுகளோடு கூட வாழ்ந்து, பிசாசுகளோடு கூட அருமையான வாழ்நாட்களை செலவு பண்ணி, பிசாசுடைய நாட்களை செலவு பண்ணி ஒருத்தன் முடிப்பானால் அது குட் ஃபைட் அல்ல, அருமையான அது ஈவில் ஃபைட். பிசாசோடு கூட நீங்கள் போராடுகிற போராட்டம். ஏன்னா மந்திரவாதிங்க நீங்க பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் அது குட்டி சாத்தான், அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழம் உருளும், பொம்மை அப்படியே நடந்து வரும், ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுக்கும், எல்லாம் செய்யும். எல்லாம் பிசாசு பிடிக்கிற காலையில எழும்பி அவங்க காலையில இருந்தே ஆரம்பிக்கிறது ராத்திரி வர சாவும் அந்த பேய் தான் கொண்டு போகும் அவங்கள. அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவர்கள் நித்தியத்தை கழிக்கும்படி போகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே நித்தியத்தை கழிக்க யூதாஸ் போகிறான். இம்மனையும் அலெக்சாந்தரையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவருடைய நித்தியத்தின் முடிவு அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. ஆமென். சோதம் குமாரா பட்டணம் அவன் கண்களுக்கு பசுமையா இருந்தது, அவன் ஓட்டம் ஜெயமா இல்லை, அவன் மனைவியின் ஓட்டம் ஜெயமா இல்லை, அவருடைய பிள்ளைகள் ஓட்டம் ஜெயமா இல்லை. அவர்கள் தேசத்திலே சாப சந்ததியா இருந்தார்கள். அம்மோன் கோத்திரம் என்றால் சாபத்தின் சந்ததி. நீதிமானாய் ஆபிரகாமை அவர்கள் விட்டுவிட்டார்கள். விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை விட்டுவிட்டார்கள். தரிசனம் பெற்ற ஆபிரகாமை விட்டுவிட்டார்கள். கிருபை பெற்ற ஆபிரகாமை விட்டுவிட்டார்கள். தேவ சத்தத்தை கேட்ட ஆபிரகாமை விட்டுவிட்டார்கள். கானான் தேசத்தின் தரிசனம் அவர்களுக்குள்ளே மங்கி போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. Glory to God. அழிவு 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 அழிவு.
இரண்டாவது விசுவாசத்திலே உண்டாகுனா, பிசாசை பத்தி பேசினா, பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் பேசினா நீங்க விழுந்தும் சிரிப்பீங்க, அளவும் செய்வீங்க. அப்படி பிசாசு கிரியை செய்யும். அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா பிசாசுடைய கிரியைகள் குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்யறத பார்த்தா அது ரொம்ப பயங்கரமாயிருக்கு. இரண்டாவது, இந்த விசுவாச போராட்டத்துல நீங்கள் போராட வேண்டிய களம் அல்லது சந்திக்க வேண்டிய பகுதிகள், அருமையான போராட வேண்டிய பகுதிகள். இரண்டாவது, பழைய மனுஷன். Glory to God. பழைய மனுஷன். நீங்கள் வாசிக்கலாம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷன் நீங்க எப்போ அவனை சாவடிச்சீங்கன்னா, ஞானஸ்தானத்துல அவனை அடக்கம் பண்ணினீர்கள். அவன் எப்படி மறுபடியும் வந்தான்? உங்களுக்குள்ள எப்படி அவன் மறுபடியும் செயல்படுகிறான்? எப்படி அவன் மறுபடியும் பேசுறான்னா, நீங்க ஆவிக்குரிய போராயுதங்களை எடுக்கவில்லை, ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்க கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப பழைய மனுஷன் ஜம்முன்னு நிற்கிறான். நீங்க ஸ்பிரிட்டும் பிளஷும் ஒண்ணு சேரவே செய்யாது. அது பெற்ற மகளா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி. ஆமென். ஆவி மாம்சம் ஒரு காலம் சேராதையா. பழைய மனுஷனுடைய சுவாபத்தை நீங்கள் களைந்து போட வேண்டும். பழைய மனுஷன் சாக வேண்டும். நீங்க வேலை செய்யற டிபார்ட்மெண்ட் எப்படின்னு தெரியாது. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கஸ்டமர்ஸ் ஆபீசரா இருக்கலாம், ரெய்டு அதுல எஸ்பியா இருக்கலாம், அல்லது ஸ்டேஷன் எஸ்பியா இருக்கலாம். எவ்வளவு பெரிய பதவி இருக்கா? 100 பேர் அடிக்கலாம், உதைக்கலாம் இருக்கு. அதுக்கு சபையில வந்து எல்லாரையும் அடிக்கலாம் உதைக்கலாம்னா அது சரி வருமா? அப்ப நீ சாகலைன்னு அர்த்தம். சாகலையா? நிறைய எஸ்பி எல்லாம் நான் செத்ததை பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் இப்படியே கையெடுத்து கும்பிட்டு அழுது, என்ன பார்த்து அழுது, குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி செத்து போனார். அவர் எஸ்பி தான். ஒருத்தர் ஆளே காணும், செத்தே போயிட்டார். கேள்விப்பட்டேன், போன் பண்ணி செத்தே போயிட்டார். நீ என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் முடிவு உண்டு. நீ டிபார்ட்மெண்ட் எல்லாம் நிரந்தரமானதல்ல. வேணா ஒரு 1.5 பவுன் மோதிரத்தை கையில போட்டு மாலையை போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் இந்த ஆபீஸுக்கு போனா வெளியே தான் உட்கார்ந்துருக்கணும். அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவரை பாக்குறதுக்கு நேரம் போக முடியாது. புரிஞ்சுக்கோ, இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையா? நீ கலெக்டரா இருக்கலாம், மறுபடியும் நீ கலெக்டரா ரிட்டையர்ட் ஆயிட்டு திருப்பி கலெக்டர் ஆபீஸுக்கு நேரம் போக முடியாது. நீ அங்க உட்கார்ந்து இருந்தனா அவங்க போய் சொல்லுவான், சார் முன்ன கலெக்டரா இருந்தவர் வந்திருக்கிறார் சார், வரலாமா சார் உள்ளேன்னு கேட்கணும். எவ்வளவு பெரிய பொசிஷன் இருந்தாலும் இப்ப எல்லாம் ஆளுங்கட்சி இருக்கிறாங்க, இப்ப எதிர்கட்சி வருவாங்க, அடுத்தது எதிர்கட்சி ஆள வருவாங்க. இந்தியா தேசத்தின் பிரதமரா இருந்தா ஆபீஸ்க்குள்ள இப்ப போலாம், இன்னொருத்தன் பிரதமரா இருந்தா நீ அங்க கீழே வெளியே தான் உட்கார்ந்துருக்க. பிரதமர் வந்திருக்கிறார், சரி, அவன் சொல்லுவான் வேணும்னே அவனை 1 மணி நேரம் உட்கார வைப்பான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் முடிந்து போகும், எல்லா மாயையும் மறைந்து போகிறவைகளுமா இருக்கிறது இந்த கால வேளையில. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான விசுவாச களத்திலே உன்னோடு கூட போராடுகிற மாம்சத்தோடு கூட போராடி நீ ஜெயம் பெற வேண்டும். இது ஒரே நாளிலே ஒருபோதும் நடக்காது. ஒருபோதும் நடக்காது. குறை சொல்றவங்க சபையில வந்து இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குறை சொல்ற ஆவி கிரியேச்சு. நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் குறை சொல்றேன்பா, என்ன மன்னியாப்பா, எதிர்த்து நிற்கிற சுவாபம். ஆண்டவரே போனோம், கடைசி சத்தம் போனோம், அதான் ஜெயம். பேசாம போனோம், பேசக்கூடாதையா. ஊழியக்காரன் ஒண்ணு சொன்னான்னா அதுக்கு கீழ்ப்படியணும். உனக்கு அது சரியா தெரியலாம், உனக்கு அது ரைட்டா இருக்கலாம், உனக்கு அது தெரியலாம். ஊழியக்காரன் சொல்லிக்கிறாரு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு, நான் செய்ய மாட்டேன். அந்த ஆள் என்ன சொல்றது? அந்த ஆள்கிட்ட சொன்னாதானே அவன் கேட்பான், சொல்லாதேங்கிறான். இவ்வளவு மோசமான இருதயம் பாருங்க. பவுல் சொன்னாராம் காலையில, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் பேர் கேட்காதவங்க இருப்பாங்க.
உடன் ஊழியக்காரன் இலங்கையில நடந்தது. உடன் ஊழியக்காரன் ஒருத்தன் வந்து, ஐயோ ஜெபம் பண்ண வாங்கய்யா, வீட்டுல வியாதியில பையன் கஷ்டப்படுறான். அப்போ பாஸ்டர் அசிஸ்டன்டா இருந்தவர் சொன்னாரா, பால் பார்த்து சொன்னாரா, என்னையா நீங்க இவ்வளவு கல்லு இருதயமா இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணனால அப்படி இருக்கிறீங்களோ இப்படிலாம் அவன் சொல்றான். ஐயா அவன் உடம்பு சரியில்லைன்னு கஷ்டப்படுறான். இவர் சொன்னாரா, எனக்கு ஆவியான லீடிங் இல்லையே பிரதர். அவன் சொன்னானா, எனக்கு லீடிங் இருக்குதுன்னா, உனக்கு லீடிங் இருந்தா நீ போடணும், உனக்கு லீடிங் இருக்குல்ல அப்ப நீ போ. இவர் லீடிங் இருக்கிற ஆள் அங்க போய் அருமையான தேவன் செம்ம அடிச்சு கடைசி சொல்றான், நீ தானே பால். அவன் நான் பால் இல்ல, பால் ஃபெய்த்தோம்ல இருக்கிறாரு. நானா தெரியாம அடிச்சிட்டான். திருப்பி ஃபெய்த்தோம்ல வந்து சட்டை கிட்ட எல்லாம் சிப்பா கிப்பா வேஸ்ட் கிச்சி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. என்ன பிரதர், ஐயா நீங்க சொன்னதை நான் கேட்காம போய் தான் அடி ஸ்ட்ராங் ஆகி போச்சு. சரி இனிமையாவது நான் சொல்றதை கேளு. அதே போல ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்தானா, ஐயா உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் வாங்க. அப்போ பால் சொன்னாரா, எனக்கு லீடிங் இருக்குது போகணும். உங்களுக்கு எப்போ லீடிங் இருக்கு, நீங்க போங்க, நான் வரலன்ட்டான். அந்த கூட்டம் என்ன நினைச்சானா, இந்த ஆளு ஃபெய்த்தோமை விட்டு வரமாட்டாரு, அவர் போயிட்டாரு ஜெபமனா. இவன் தான் உட்கார்ந்து இருந்தான். ஃபெய்த்தோம்ல வந்து அட்டி அட்டி நீதானே பால்னு சொல்லி அடி. அவர் பால் போயிட்டாரு ஜெபம் பண்ண. ஐயா இருந்தாலும் அடிக்கிறாயா, போனாலும் அடிக்கிறாயான்னு சொல்லி சொன்னாராம். நடந்தது. பால் சொன்னாராம், என் கூட நான் சொல்றபடி இருந்தா உனக்கு அடி கிடைக்காதுனாராம். தேவனுடைய பிள்ளையை ஆவியானவர் சொல்லுகிறதற்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமா, ஆவியானவர் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரனை அறியாம ஒண்ணும் செய்யக்கூடாது. ஆலோசனை காட்டணும். எல்லாம் மகிமையா இருந்தது போல இருக்கும், எல்லாம் சாம்பலாய் போய்விடும். எல்லாம் மகிமையா இருக்கும். அவன் ஒண்ணு கேட்கணும்ல. அவன் சொல்றான், எப்பா வேலைக்காரங்க சண்டை போடுறாங்க, அதை ஒரு பெருசா எடுக்காத, நீ வா என் கூட வான்னு. அவன் இப்ப மனைவி பக்கம் சாஞ்சிட்டான். மனைவி பக்கம் சாஞ்சிட்டதுனால சோதம் குமாரா பக்கம் போயிட்டான். தேவனுடைய பிள்ளையே, மாம்சத்தின் கிரியைகள் அருமையான உன்னோடு கூட போராடும். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மாம்சத்தின் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் செத்து போவீர்கள். வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஒரு அழிக்கிற வேலை தொடர்ந்து சாகிறது வரையிலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அழிக்கிற வேலை, அழிக்கிற வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது அவன் சொல்றான், இது மரண சரீரங்கிறான். The part is body. இது ஒன் பார்ட் தான். எப்படி கண்ணு, ஒரு கண்ணு தலையெல்லாம் ஒரு பருகுவது மரண சரீரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அதெல்லாம் அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 59 57ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்திலே ஒரு ஜெயம் உண்டாகும். எந்த கசப்பு, வெறுப்பு, பகை, சரி ஏதோ அவங்க செய்தாங்கய்யா, மன்னிக்க வேண்டாயா, மன்னிக்கணுமா, ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, தப்பா நடந்துக்கிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க, அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் வேண்டாயா. சரி அந்த ஆள் ஏதோ தப்பா பண்ணிட்டான், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாயா, முடியா. வயசு என்னாச்சு, கழுத வயசாச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பெரிய பையன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். நானும் எவ்வளவு சொல்லி பாக்குறோம், மன்னிச்சுக்கிடுங்க, சேர்த்துக்கிடுங்க. ஏதோ ஒரு போட்டா கையில வச்சுட்டு இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு யாரு, ஏதோ அவன் தப்பு பண்ணானோ தப்பு பண்ணலையே, இந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் வேண்டாயா. அந்த ஆளு 58 வயசு ஆயிடுச்சு, உனக்கும் கிளவி வயசு ஆயிடுச்சு, சாக போறோம். அந்த அம்மா சொல்லிருக்கு, நான் புருஷன்ட என் சாவுக்கு அவன் வரக்கூடாது. அப்படி நீ சொன்னா கண்டிப்பா நீ கிறிஸ்டியனா இருந்தா கூட நரகத்துக்கு தான் போவ. ஆமென். சும்மா பூஜை கீச்ச பலியில எல்லாம் ஒண்ணும் ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ள போகாது.
அந்த ஆள் எப்படியே மனைவி சாவுக்கு போனா மனைவி சாவை சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அந்த அம்மா எழுதியிருக்கு, சொல்லியிருக்கு. நான் ஒரு சம்பவத்தை நான் சின்ன வயசுல பார்த்தேன். எங்க அத்தை அவங்க இறந்து போயிட்டார், சித்தப்பா அங்க நின்று இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையில பிரிஞ்சவங்க 2 பேரும். ஒருத்தன் வந்து சொல்றான், உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க. அவர் கேக்குறாங்க, என் வீட்டுக்காரர் யாருன்னு கேக்குது அந்த அம்மா. நான் நிக்கிறேன், சின்ன பையன், நமக்கு அதை அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியல. உங்களுக்கு வீடு இருக்குது, சொத்து இருக்குது, நீங்க வந்து கொல்லி போட வரணும், வாய்க்கரிசி போட வரணும், வாங்கன்னு கூப்பிடுது. அது ஒரு மஞ்ச கயிறை எப்படி கலட்டுச்சு பாருங்க, அவன் கையில கொடுத்துச்சு, அதை அவன் வாய்க்குள்ளே போடு. இதான் நான் போடுற வாய்க்கரிசி, அவனை நான் பார்க்க வரமாட்டேன். எப்படி கசப்புகள், வெறுப்புகள், பகைகள் இன்னும் விசுவாசிங்க வாழ்க்கையில் இருக்குது. விசுவாசி வாழ்க்கையில் விசுவாசி எப்படி இருக்கிறாயா? ஒரு மன்னிக்கிற இருதயம் இல்ல, ஒரு ஒப்பு கொடுக்கிற இருதயம் இல்ல, தூற்றி திரிக்கிறவனா இருக்கிறான். ஒரு குறைய மற்றவங்கள்ட்ட சொல்லி தூற்றி திரிக்கிறவனா இருக்கிறான். சரி, ஒரு குறை பார்த்துட்டோம், ஒரு தவறு நடந்து போச்சு, சரி போட்டோம், மன்னிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் சபைக்குள்ள இல்லையா? ஊழியத்துக்குள்ள இல்லையா? ஒரு ஒருமனம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீ மாம்சத்தை ஜெயித்தவன் அல்ல. மாம்சத்தோடு கூட போராட்டத்தில் நீ தோற்று போனவன். மாம்ச போராட்டத்தில் உன் விசுவாசத்தை மாம்சம் சிதைத்து விட்டது, உன் விசுவாசத்தை உடைத்து விட்டது, உன் விசுவாசத்தை நசுக்கி விட்டது. ஆமென், 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 ஹல்லேலூயா. பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒண்ணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத, பிரச்சனை மட்டும் சொல்லு, அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன், அதோடு முடிச்சுக்கோ. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எல்லாம் தெரியும், சொல்லு, சொல்யூஷன் என்னன்னு சொல்லு, சொல்யூஷனுக்கு சொல்யூஷன் சொல்லு. ஆமென். அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம்னு போறாங்க. போ, கோர்ட்ல என்ன போய் நீ என்ன சாட்சிட போற? கோர்ட்ல போய் இப்படியே உட்கார்ந்துருக்க போற 3 வருஷம், போய் உட்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் சொல்லுவான், இது வந்து சிவில் கேஸ், நீ போ, இது வந்து நாங்க எடுக்க முடியாது, சிவில் கேஸ் நாங்க எடுக்க முடியாது, நீ கோர்ட்டுக்கு போ. ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி மனுஷங்க. ஆமென், ஹல்லேலூயா. வெரி வெரி ஈஸி. ஒரு பைசா செலவு கிடையாது, ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டா போதும். ஆமென், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தான் சிரிக்க மாட்டேங்க. இது எந்த சபையில உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க? எந்த பரிசுத்த ஆவியான உனக்கு கற்றுக் கொடுத்தாரு? எந்த வசனம் உனக்கு கற்றுக் கொடுத்துச்சு? கழுத்துல வேற பெரிய சிலுவை வேற தொங்க போட்டுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கும், இருக்கும் ஐயா. கோபப்பட்டாங்க, திட்டாங்க, வச்சிட்டாங்க, போன் எடுத்து பேசுறாங்க, போன் எடுத்து பேசினா ரப்பா பேசுறாங்க. அவங்க நம்ம என்ன நினைக்கணும், அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஏதோ ரப்பா பேசிட்டாங்க, வச்சுக்கிடும். நீ எடுத்து அடுத்து நீ ரப்பா பேசுற, சொல்லு. எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. நானும் அதுல சிக்கிக்கிறேன். நான் ஒன்னும் விதிவிலக்கு கிடையாது. உங்களை போல நானும் பாடுள்ள மனுஷன் தான். நான் ஏதோ பிரசங்கம் பண்றேன் நீங்க நினைச்சிடாதீங்க. எல்லா போராட்டம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அது அவ்வளவு எனக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்திலே எல்லா போராட்டமும் உண்டு. போராட்டம் இருக்குது, இருக்குதையா. அதை நீங்கள் போராடி விழுந்துட்டாலும் பரவாயில்ல, தோத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஜெயிக்க பிரயாசப்படுங்க. ஆமென். பாவம் செய்யிட்டோம்னா இனி பரிசுத்தமா வாழவே முடியாது, ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அந்த இடத்துக்கு வராதீங்க. மறுபடியும் நான் போராடி ஜெயிப்பேன் என்ற இடத்துக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுப்படியாய் நீங்கள் பிரயாசப்படாமல் போனால், உங்கள் ஆவிக்குரிய மனுஷனாயிருக்கிற பழைய மனுஷனை நீங்கள் கொன்று ஜெயிக்க நீங்கள் போராடாமல் போனால், அருமையான உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படும். உங்கள் ஓட்டத்தின் முடிவு ஜெயமா இருக்காது. நீங்க சாகும் போது ஒன்னும் ஜெயமா இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சாவுல தேவ தூதர்கள் வருகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சாவுலே தேவாதி தேவன் வருகிறார். தேவ பிரசன்னம் வருகிறது, தேவ மகிமை வருகிறது. தேவனுடைய அருமையான பரலோகமே பூமிக்கு இறங்கி வரும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க.
ஆண்டவருக்காக ஜீவிச்சவங்க. நீங்க இந்த ஊழியக்காரங்களுடைய மரணங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப மகிமையா இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன் நிறைய. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம், அவங்க போராடுறது, ஆத்மாக்களை ஜீவ பாதைக்கு நிறுத்த அவங்க பட்ட தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க போராடினது, போய் பசியா இருந்த நாட்கள், அதையெல்லாம் மறக்கவே முடியாது. மதுரையில் ஒரு பாசு நான் கேள்விப்பட்டதில்லை, அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அவரை பிடிச்சி வச்சு அந்த கிராமத்துல பட்ட பாடே கிடையாது. ஆனா சில சமயம் பூமியிலே சில சமயம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஆனர் கொடுப்பாரு. பூமியில நமக்கு ஆனர் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் பரலோகத்திலே ஆனர் உண்டு. அவரை அமெரிக்கா ஜனாதிபதி கூப்பிட்டு பேசினாராம். அமெரிக்க ஜனாதிபதி அந்த ஊழியக்காரர் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி எப்படியோ நியூஸ் பேப்பர்ல போய் அமெரிக்காவினுடைய அந்த அரண்மனைக்கு போய் அந்த பாஸ்டரை அரண்மனைக்குள்ள கூப்பிட்டு அவரை ஆனர் பண்ணாங்களாம். சிவப்பு கம்பளம் விரிச்சு இயேசுக்காக நீங்க பட்ட பாடுகளுக்காக உங்களை ஆனர் பண்ணாங்களா. அவர் முன்ன இருந்த ஒரு பேர் எனக்கு மறந்துட்டு, எதுக்காக சொல்லுகிறேன், சில சமயம் பூமியிலே ஆனர் பண்ணுவாங்க, ஆனா பரலோகம் உங்களை ஆனர் பண்ண மறக்காது. அவன் சொல்லுகிறான், எனக்காக நீதியின் கிரீடம் என்னை கௌரவப்படுத்தும்படியோ நீதியின் கிரீடத்தை தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்த போராட்டத்தை போராடி நான் முடிக்கிறேன். அடுத்த போராட்டம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் வைத்திருக்கிற அடுத்த போராட்டம் உலகம். Glory to God. நீங்க உலகத்துல நீங்கள் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிரும். வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மரித்ததுண்டா உலக நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, நீங்க ரட்சிப்பு சொல்லுகிறது என்னவென்றால் உலகத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்குள்ளே திரும்பி இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் முன்ன உலக வழிபாடுகளுக்குள்ளே நாம் இருந்தோம். உலக ஜனங்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலக ஜனங்க என்னெல்லாம் பண்ணாங்க, வெளியே போகும்போது விறகு, அங்கிருந்து விறகு வந்தனா போக மாட்டாங்க. என்னை கூட தடுத்திருக்கிறாங்க. விறகு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, ஸ்கூலுக்கு போற நீ கொஞ்சம் நின்னு போன்னு சொன்னாங்க. நேரம் பாக்குற கலண்டர்ல நேரம் பாக்குற நல்ல நேரம், அப்படி நல்ல நேரம்னு ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அப்படின்னா என் நல்ல நேரத்துல மனுஷன் மறிக்கிறான். அப்ப இது எல்லாம் அருமையான உலக காரியங்கள். உலகத்துல நிறைய வச்சிருக்கிறான். ஐயோ, அது பள்ளி சத்தம் போடக்கூடாது, பள்ளி சத்தம் போடும் பாருங்க, பள்ளி சத்தம் போடுதுங்கிறான். ஜான் பாஸ் சொன்ன எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். பள்ளி எல்லாருக்கும் ஜோசின்னு சொல்லிச்சான், திருப்பி கழனி பானைக்குள்ள அது விழுந்துருமா. நீங்க இது எல்லாம் மறிக்க வேண்டும். உலகத்தை விட்டு நீங்கள் வந்தால் உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு அருமையான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சித்தப்பா ரட்சிக்கப்படல, அருமையான பெரியம்மா ரட்சிக்கப்படல, அருமையான மாமி ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படல. அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்னொன்னு சொல்லிருப்பாங்க. செத்து போன ஆளு சரீரம் கிழக்க போட்டான, மேக்க போட்டான, தெக்க போட்டான, வீடு வாசல கிழக்க வச்சான, மேற்க வச்சான, தெக்க வச்சானயா. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கிறவன் தெக்கையும் வடக்கையுமா வச்சு படுத்திருக்கிறான். நான் இந்த கல்யாண வீட்டுல ரொம்ப கவனமா இருக்கு, இந்த இலை போடுற நேரம் ரொம்ப கவனமா இருப்பேன். இலை போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறான். ஏன் மாத்தி போட்டா சாப்பிட முடியாதா? மாத்தி போட்டாலும் சாப்பிடலாம், நீட்டி போட்டாலும் சாப்பிடலாம். ஆனால் நமக்கு என்ன இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனை நான் உங்ககிட்ட பேசுறேன், அங்க பேச மாட்டான். சரி மாத்தி அவன் நான் சாப்பிட்டு வந்துருவேன். அவன் எனக்கு நிறைய பேர் என் இலையை எடுத்து மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. என் வீட்டம்மா கூட எடுத்து மாத்தி போட்டுரும். தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் உலகத்தின் வழிபாடுகள்.
இதெல்லாம் நீங்க மறிக்க வேண்டும். அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவிகளை விட்டு வெளியே வர வேண்டும். பொண்ணுக்கு மெட்டி போட்டிருக்குதையா, அப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு மெட்டி போடணுமா போட வேண்டாமா? போடணும்யா. அவனுக்கு ஒரு ரிங் போட்டா என்ன தப்பு இருக்குது? மோதிரத்தை அவனுக்கு மாற்றீங்க, இவனுக்கு மோதிரத்தை மாற்றீங்க, ரிங்க மட்டும் ஏன் ரெண்டு போட்டுக்கிறீங்க? அவன்கிட்ட சொல்லுங்க, நீ தானே போட்ட, நீனே கலட்டுன்னு சொல்லுங்க. சபைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்லு, நீனே கலட்டு காலைல சொல்லு. அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லு, என் வீட்டுக்காரர் தான் போட்டாரு, என் வீட்டுக்காரர் கலட்டிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. தாலி கட்டு இருக்கல, அவனுக்கு ஒரு தாலி கட்டு, என்ன தப்பு இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அங்க ஃபாரின்ல மட்டும் அவன் நல்ல சிஸ்டம் வச்சுக்கிறான். மோதிரம் போட்டிருந்தா கல்யாணமானவன் அர்த்தமா. நம்ம ஊரை பொறுத்த அளவுல தாலி கட்டி இருந்தா கல்யாணமானவன் ஒரு புது சட்டம் பிரதமர் போட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடிமைத்தனத்தின் ஆவிகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். அடிமைத்தனத்தை விட்டு ரட்சிப்பு என்னும் பாதைக்குள்ள நீங்கள் வரும்போது இவைகளை கலட்டி விட வேண்டும். இவைகளை எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைய உலகத்தின் போதனைகள். அந்த அம்மா நான் நிறைய பேர் என்ன கஷ்டப்படுத்திருக்கேன். ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போனேன், ஓடி 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 போறாங்க. என்னத்துக்கு? நான் மஞ்சள் கயிறை கட்டுறது. வந்து திருப்பி கட்டிட்டு என் காலில் வந்து விட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஆசைப்படுறேன். சரி, இதெல்லாம் பரவாயில்ல. என் ஊழியத்தை நான் கொடுமை என்னன்னா, தண்ணி ஜெபம் பண்ணதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவன் காலை கழுவி இந்த பொண்ணு குடிக்கணுமா? ஐயா, இதை நான் எந்த ஊர்லயுமே கேட்டதில்லை. நான் கேட்டேன், சிஸ்டர், அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா என்கிட்ட வந்து கொடுக்கும்போது கொடுத்தாங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. நானும் சரி, எல்லாம் எஜுகேட்டடுங்க, சரி படிக்காத ஜனங்க, கிராமத்து ஆட்கள்னா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் படிச்சவங்க. அவன் அந்த அம்மா டீச்சர், இந்த அம்மா நர்ஸ், அந்த அம்மா அவன் எல்லாம் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க, எல்லாம் பெரிய பெரிய படிச்ச ஆட்கள். அங்க செம்பில் ஆண்டு ரத்தமா மாத்தணும், நானும் ரத்தமா மாத்தி அனுப்பிச்சு விட்டேன். கடைசி தான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு ஒருத்தர் சொன்னாங்க. என்ன விஷயம்னா, அந்த பையன் கால் கண்ணு தான் நீங்க ரத்தமா மாத்தி இருக்கிறீங்க. இது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் ரட்சிப்பு பலன் உள்ளதல்ல, உங்கள் ரட்சிப்பு ஜீவன் உள்ளதல்ல. நீங்கள் உலகத்தில் வழிபாடுகளை மறித்தால் மாத்திரமே நீங்கள் உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும். உங்கள் ஓட்டம் மேன்மை உள்ளதாய் இருக்கும், உங்கள் ஓட்டம் மகிமை உள்ளதாய் இருக்கும். நீங்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற 2000 வருஷமாய் உண்டு பண்ணி இருக்கிற அந்த மகிமையான வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அருமையான இயேசுவை முகமுகமாய் பார்ப்பீர்கள். அருமையான அங்கு நீங்கள் நித்திய காலமாய் தங்கும்படியாய் பிரவேசிப்பீர்கள். கர்த்தருக்காய் நீங்கள் வைராக்கியம் பாராட்டாவிட்டால், கர்த்தருக்காய் உங்கள் ஜீவனை கொடுக்காவிட்டால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற ஒரு வைராக்கியமான இருதயம் உங்களை இந்த கால வேளையிலே பற்றி பிடிப்பதாகும். மற்ற மதங்களையும் பின்பற்றுகிறவன் வைராக்கியமாய் பின்பற்றுகிறான். முஸ்லிமுக்கு இருக்கிற வைராக்கியம் 100 டிகிரி வெயில் அடிச்சாலும் இப்ப செத்து போனாங்களா? நான் நியூஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மக்காவுல செத்து போனவன் பாக்கியமா நினைக்கிறான். மல்லாட்ட போறது அங்க செத்தா போலான்னு நினைக்கிறான். அதனால அவன் வெயில்ல நின்று சாகிறத வேதனையா நினைக்கல. எவ்வளவு கடினமான போதனை பாருங்க. சீக்கிய போதனை ரொம்ப கடினமானது. ஐயருங்க வச்சிருக்கிறதான அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். இந்த சபைகள், பெந்தேகோஸ்து சபை, கிறிஸ்தவங்க, இந்த ஆட்கள் வச்சிருக்கிற போதனை இதனை எல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது. ஜீவன் இருக்குது, ஆனா அருமையான வாழ்க்கை முறையில அவங்க இஷ்டம் போல வாழலாம். ஆமென். நீங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் சாவு பேர் தானே பாஸ் சாவு. நான் தான் அங்க பிரசங்கியார். நான் பிரசங்கம் பாட்டு பாடி பிரசங்கம் பண்றேன். என்ன சொல்லும்போது
உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்தது உண்டானால் ஜெயம் பெறுவீர்கள். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்தது உண்டானால் ஓட்டம் ஜெயமாய் முடியும். போராட்டம் இருக்கும். நீங்க வேல்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் அருமையான உங்களுடைய ஜெயமாய் முடியாது. ஒருபோதும் முடியாது. ஒருபோதும் முடியாது. ஜெயமாய் ஒருபோதும் முடியாது. மகிமையாய் முடியாது. நிறைய விசுவாசிகள் நல்ல ஆரம்பங்களிலே நன்றாயிருந்தார். ஆனா முடிவு அவ்வளவு மகிமையா இல்லை. ரொம்ப வைராக்கியமா இருந்தார். ஒரு காலம் அது. இப்போ இல்ல. இப்ப இல்ல. ஒரு அம்மா ஜிக்மர்ல வேலை செய்யறவங்க ஐயோ வைராக்கியமா இருந்தாங்க. அந்த பாஸ்டுக்கு வலது கையா இருந்தாங்க. ஆனா முடிவு மகிமையா இல்ல. அவருக்கு பயங்கர எகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. கடைசி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு சபையில எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா பேரு எனக்கு மறந்து போச்சு. அதுல ஒரு பொண்ணு மெண்டலா போச்சு. வீட்டுக்காரன் விட்டுட்டான். சாவு செத்து போனாங்கன்னாங்க. அவ்வளவு மகிமையா இல்லை. இல்லையா கில்லியா அது என்னவோ தெரியல. அவ்வளவு மகிமையா இல்லை. மகிமையாய் முடிக்கவில்லை. ஆனா நல்லா இருந்தாங்க ஒரு காலத்துல. அது ஒரு காலம். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியக்காரங்க நிறைய பேர் நீங்க பவர்ஃபுல்லா தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. மினிஸ்ட்ரி எல்லாம் பவர்ஃபுல்லா ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா நீ பவர்ஃபுல்லா ஆரம்பிச்சு பவர்ஃபுல்லா முடியணும். ஆமென். பவர்ல ஆரம்பிச்சு பீஸ் போன பல்பா முடிஞ்சிடக்கூடாது. ஆமென். பவரா தான் இருக்கு. ஐயோ ஜஸ்டின் பிரபாகரன் வந்து நின்னாருனா அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. நான் பார்த்தது இல்ல. ஒரு மருத்துவர், அவர் இங்க ஜிப்மர்ல அவங்க ஒய்ஃப் வேலை செய்யறாங்க. 2 பேரும் டாக்டர்ஸ். அப்படி இருக்கும் கூட்டம். முடிவு மகிமையா இல்லை. பாலாஸ் லாரி போல ஒருத்தன் உலகத்திலே தோன்றினது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே தோன்றின அரை லாரி அருமையானவர்களே, அரை லாரி வந்து நொண்டிங்க வந்தானுங்க பாருங்க. அவங்க தூக்கி எரிஞ்சு போட்ட இத மெட்ராஸ்ல அரை லாரி எடுத்து ஏலம் போட்டாங்க. அது காது இது எல்லாத்தையும் கலட்டி போட்டான். அவ்வளவு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனா முடிவு மகிமையா இல்லை. நிறைய பேருடைய ஓட்டத்தின் முடிவு மகிமையா இல்லை. அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். இயேசுவை பார்த்து ஓடி உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளோடு கூட நீங்கள் போராடுங்கள். அதிலே ஜெயம் பெறுங்கள். வீழ்ந்தாலும் பரவாயில்லை. ஒரு வீரன் வீழ்ந்து போகிறதும் தோற்கிறதும் அவனுடைய வாழ்க்கையில் லகுவானது. அருமையான தோத்து போனதுனால நீங்கள் ஜெயிக்க முடியாத இடத்துக்கு வராதிருங்க. நீங்க எலெக்ஷன் அந்த கட்சிக்காரங்க பாத்தீங்களா, அவ்வளவு சொல்லுவாங்க. கடைசி தோத்து போயிருவாங்க. நிருபருங்க கேட்பாங்க, தோல்வியும் ஜெயமும் அரசியலிலே சாதாரணமானது. ஆனால் நாங்க அடுத்த முறை ஜெயம் பெற்றியாகும். அடுத்த முறை இங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா நிருபருங்க சொல்லுவாங்க, நாங்க அடுத்த முறை வெற்றி எங்களது. நீ செத்தா கூட ஜெயிக்க முடியாது. ஆமென். அப்போ அந்த வெற்றி அவன் எப்படி பேசுறான் பாருங்க. நம்ம ஆளுங்க தோல்வியை பேச பரவாயில்லை, சத்துருவங்களை வீழ்ச்சி விட்டான், கவலைப்படாது, எழும்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சம் உங்களை வீழ்ச்சி விட்டது, பரவாயில்லை, எழும்புங்கள். அருமையான உலகம் உங்களை வீழ்ச்சி விட்டது, எழும்புங்கள். அடுத்தது நான் வசனம் எடுத்த நேரம், நான் அடுத்த சர்வீஸ். அடுத்தது அருமையான பொல்லாத மனுஷர்கள், அவங்க உங்களை மேற்கொள்ள போராடுகிறார். பொல்லாத மனுஷன். நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தண்ணி எல்லாம் பறிச்சுட்டாங்க. ஏன் தண்ணி பறிச்சாங்கன்னா, அந்த பிரதமர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவளுக்கு தெரியும், அது கூட இருக்க செக்யூரிட்டி தண்ணி கொடுத்தான், ஆசிட்ட கொடுத்தான். அந்த ஆள் அந்த லிப்ட்ல குடிச்சாரு பாரு, ஸ்பாட் அவுட். அதனால அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள தண்ணியை அலோவ் பண்ணல, வாட்டர் பாட்டிலை அலோவ் பண்ணல. மனுஷர்கள் நம்மை கொல்ல சதி பண்ணுகிறார். வாழ்ல நீங்க வாரெல்லாம் பண்ண வேண்டாம். அமெரிக்கால இப்ப இந்தியால நீங்க மகிமை ஆலயத்தில் இருக்கிறீங்களா, நீ வெளியே போகும்போது அமெரிக்கால இருந்து உங்களை ஷிஃப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவன் வந்து சேட்டலைட் எல்லாம் வச்சுக்கிறான். நீங்க வெளியே கார்ல போய் உட்கார்ந்தா உங்க கார் டபார்னு வெடிக்கும். அவ்வளவு அருமையான ஆயுதங்களை வச்சிருக்கிறான். நீ அந்த காலம் மாதிரி எல்லாம் வார் கிடையாது. 4 பட்டன் தட்டினா போதும், ஒரு தேசமே இல்லாம போய், ஒரு நாடே இல்லாம போயிடும். அதான் பயப்படுறாங்க அமெரிக்கான்னா எல்லாரும். எல்லா நாட்டுக்காரன் ஏன் பயப்படுறான்னா, அவன் வச்சிருக்கிற அருமையான, அவன் வச்சிருக்கிற ஆயுதம் உலகத்துல ரஷ்யாட்ட இல்ல. அதான் பதுங்கி இருக்கிறான். ரஷ்யா அவனோடு கூட போராட முடியாது. எதுக்கா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, மனுஷன் போராடுவாங்க. உங்க மேல குண்டு போட்டா நீங்க சாக மாட்டீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அவனே போட்டாலும் சாக மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய நாட்களின் தொகை தேவனுடைய கரத்தில். ஆமென்.
Amen. நம்ம கார் வேணா எரிஞ்சு போயிடலாம், அது வந்து இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துடலாம். அவன் எப்படி முக்காவாசி தந்துருவான். நீங்க சாக மாட்டீங்கயா. Hallelujah. நீங்க போற பிளைட்ல நீங்க இருக்கிறனால அங்க ஒருத்தன் சாக மாட்டான். நீங்க போற பஸ்ல நீங்க இருக்கனால அங்க இருக்கிறவங்க சாக மாட்டான். அருமையா, நீங்க போற வண்டியில யோசேப்பு அந்த வீட்டுல இருந்தனாலே அவனையும் அவனுக்கு உண்டானதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். Amen. நீங்க இருக்கனால அந்த குடும்பம் இருக்கும். ஆமென். Hallelujah. நீங்க இல்லாம போயிட்டா அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே மனுஷர்கள், அதான் மனுஷரை பவுல் அந்த ஒரு வசனத்தை வாசனை முடிச்சார். மிருகம் சொல்றார். தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ரெண்டையும் வாசி முடிச்சார். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று. துஷ்ட மிருகம் சொல்றான் மனுஷன். ஐயா, துஷ்ட மிருகம். இன்னொரு வசனத்தையும் வாசி. கிரேட்டா தீவார் ஓயா பொய்யர். கிரேட்டா தீவார் ஓயார் பொய்யர் துஷ்ட மிருகங்கள். மனுஷன்யா, மனுஷனை கொல்றாயா? எங்க இது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாரு. குண்ட கட்டிட்டு கொல்றான். இலங்கை வாரெல்லாம் சொல்றாங்க ரொம்ப பயங்கரம். கொத்தா ஜனங்க செத்து போனான் இலங்கை வார்ல. இப்ப இருக்கிற வார் நடந்துகிட்டே இருக்கு. இஸ்ரவேல் அவன் சொல்றான், நான் அடிச்சே கொண்டு வரேன், கொண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டான். லட்சக்கணக்கா எல்லாம் நமக்கு வரல நிறைய தகவல். மிருகம் வாழ்க்கையில நமக்கும் அவங்க என்ன கிடைப்பேன், வேலைக்கு போறோம், வேலையை போய் கடைசியா கை கொடுத்து இந்த சிஸ்டர் ரிட்டையர்டுக்கு நான் போகணும்னு இருக்கிறேன், கையெல்லாம் கொடுத்துட்டு டாடா பாய் பாய். அவங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கு, வேலை முடிச்சா நம்ம இடத்த காலி பண்ணி வந்துட போறோம். என்ன போராட்டம், என்ன பேச்சு, என்ன நெருக்கம். வந்தோமா போனோமா, பூமியை வந்திருக்கிறோம், நம்ம போறோம், வேலைக்கு போறோம், வந்தோம் போறோம். சபையை விட்டு 2 மணிக்கு இடத்தையே காலி பண்ணிட போறோம். எல்லாம் காலி பண்ணிடுவோம். எங்கேயும் யாரும் இருக்க மாட்டோம். யாரோடு கூட யுத்தம் பண்ணாதிருங்கள். ஆமென். ஆமென். யாரோடு கூட போராடாதிருங்கள். ஆமென். அவங்க போராடினா கர்த்தர் பார்த்து. ஹalleluya. ஆமென். அவங்க போராடினா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சீங்க, நான் சொன்ன பாத்துங்க, உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் இருக்கிறத கர்த்தர் பார்த்ததை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த நினைவலை என்னை தொடர்ந்து, அந்த நினைவலை அப்படியே 2-3 நாள் அப்படியே அதை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் கடந்த நாட்கள் ஒரு தரிசனம் பார்த்து உங்களுக்கு சொன்னேன். ஒரு மகா பெரிய இருள் மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஒரு மனிதனும் அங்கே இல்லை. தேசம் அழியத்தக்கதான ஒரு பெரிய அழிவு உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில நடக்க போகிறது. அது எந்த தேசம் எந்த நாடு என்று எனக்கு தெரியாது, ஆனால் பெரிய அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஓட்டம் முடியும், உன் ஓட்டம் முடியும், அது ஜெயமாய் முடியட்டும். உன் ஓட்டம் முடியும், அது மகிமையாய் முடியட்டும். உன் ஓட்டம் முடியும், அது அருமையான தேவனுடைய பிரகாசமாய் இருக்கட்டும். உன் ஓட்டம் முடியும், அது பேசப்படத்தக்கதாக இருக்கட்டும். உன் ஓட்டம் முடியும், அது அநேக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஓட்டமாய் முடியட்டும். அநேகருக்கு ஜீவனை உண்டாக்குகிற அருமையான ஓட்டமாய் முடியட்டும். அப்படியே நான் ஜெபிக்கலாம். ஆமென். ஓட்டம் ஜெயமாய் முடிவதாக, ஓட்டம் மகிமையாய் முடிவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.